அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காஃபீஸ் ரன்னர், வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனிங் ஒர்க்கர், ஸோ இது போன்ற தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் இன்று நடந்த தேர்வுக்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 91வது கொஸ்டின் பாருங்கள். 3/4 டிவைடட் பை ப்ராக்கெட் போட்டு 5/8 + 1/2 ஈக்குவல் போட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இது சுருக்கி என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம சொல்லணும். உங்களுக்கு பாட்மாஸ் ரூல்ஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? அது என்ன சார் பாட்மாஸ் அப்படின்னா, இது ப்ராக்கெட்டு, இது ஆஃபு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ரூல்ஸ் அடிப்படையில் வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அதுதான் வந்து பாட்மாஸ் ரூல்ஸ். அப்படி தான் வந்து ப்ரொசீஜர், ரைட்டா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ ப்ராக்கெட் உள்ளுக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க வேல்யூ 3/4 எடுத்துக்கலாம், ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ 2 5 10, 1 8 8, கீழே 2 8 16, 2 8 16. அப்போ 3/4 டிவைட் பை இந்த 10 8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18, அதுக்கப்புறம் கீழே வந்து 16ன்னு வருது, ரைட்டா? கீழே 16ன்னு வருது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 2 18, இது வந்து 8 2 16ன்னு வருது. அப்போ என்ன வருது அப்படின்னா 3/4 டிவைடட் பை 9/8ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பரில் வந்து டிவிஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கம் இருக்கிறத வந்து தலைகளாக திருப்பி போடலாம். அதாவது டினாமினேட்டர் இருக்கிறத நியூமரேட்டர் இருக்கிறதுல டினாமினேட்டர்லையும் நீங்கள் போட்டுட்டு இதை இந்த இடத்துல இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3/4 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை அடிச்சிடலாமா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/4, ரைட்டா? 3/4 அந்த டிவைடை வந்து இன்ட்டுன்னு போடுறேன். அப்போ அது தலைகளாக போடணுமா? ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு 9/8ன்னு வந்தது. தலைகளாக மாற்றும் போது எனக்கு 8/9ன்னு வந்துடும். 8/9ன்னு வந்துடும். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம் இல்லையா? இது இன்ட்டில் இருக்குது. 1 3, இது 3 3 9, 1 4 2 4 8, அப்போ 2/3 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆன்சர் வந்து 2/3 அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ அடுத்து 10⁻x டிவைட் பை 10⁻−3 = 10⁻9 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்றாங்க. ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, 10⁻x டிவைட் பை 10⁻−3, கரெக்டுங்களா? = 10⁻9. இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடின்றாங்க. ஸோ டிவைடில் இங்கே -3ன்னு கொடுத்துருக்கான். 10 பவரில் -3. நீங்கள் அப்படியே வந்து நியூமரேட்டரில், அதாவது மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா அது 10 பவர் +3 மாறிடும், ரைட்டா? இங்கே பாருங்க, 10⁻x × 10 பவர் அது +3 மாறிடும். இங்கே 10⁻9. ஸோ இன்ட்டில் வந்து அது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, 10 10ன்னு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அடுக்கை வந்து கூட்டிக்கலாம், ரைட்டா? அப்போ இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 10, பேஸை மட்டும் ஆட் பண்ணுங்க, அடுக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ x + 3ன்னு வரும், = 10⁻9. இப்போ பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 10ன்றது பேஸில் வந்து காமனாக இருக்குது. பவரில் மட்டும் இங்கே x + 3யும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பவரில் இருக்கிறதுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், ரைட்டா? அப்போ x + 3 = 9 அப்படின்னு போடுங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 9 - 3, 9ல் 3 போச்சுன்னா அது 6. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 6. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது பொறுத்துக்க சொல்கிறாங்க, ஃபார்முலா கேட்டிருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தின் சுற்றளவு, கால் வட்டத்தின் சுற்றளவு. ஸோ இந்த மாதிரி செவ்வகத்தோட சுற்றளவு பரப்பளவு, சதுரத்தினோட சுற்றளவு பரப்பளவு, முக்கோணத்தோட சுற்றளவு பரப்பளவுன்னு பேசிக் டைமென்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 டைமென்ஷனோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? இது அப்ளிகேஷன் சம்மாவும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஃபார்முலாவும் கேட்பாங்க. சரி, இப்போ வட்டத்தின் பரப்பளவுனா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 5r². வட்டத்தின் சுற்றளவுனா அது 2πr. இதே நீங்கள் கால்வட்டத்தின் அரை வட்டத்தின் சுற்றளவுனா அது π + 2r. அதாவது என்னென்னா πr வரும், அதுக்கப்புறம் 2r வரும். அதை தான் அவங்க வந்து π + 2 × r வந்து காமனாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ π + 2 × rன்னு சொல்லலாம். கால்வட்டம், கால்னா 1/4, ரைட்டா? அப்போ 1/4 πr². அப்போ இது வருது. ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது. பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு வந்து πr², 3. வட்டத்தின் சுற்றளவு வந்து 2πr, 3 4. அதே அரை வட்டத்தின் சுற்றளவு 2, கால் வட்டத்தின் சுற்றளவு 1. அப்போ 3 4 2 1 வந்து மேட்ச் ஆகுது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது என்னன்றாங்க. சரி, ஓகே.
ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு. அப்போ மகளோட வயசை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மகளோட வயசு எக்ஸ். அப்போ அவரோட அம்மாவோட வயசு வந்து எத்தனை இருக்கும்? 5 மடங்கு அதிகமாக. அப்போ 5xன்னு இருக்கும். இதே 2 வருஷத்துக்கு அப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றாங்க. அப்போ மகளோட வயசு வந்து x+2ன்னு இருக்கும். அம்மாவோட வயசு வந்து 5x+2ன்னு இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு 5x+2ன்னு இருக்கும். ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அம்மாவின் வயதானது மகளின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்குன்றாங்க. அப்போ மகளோட வயசு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் x+2னா இதோட 4 மடங்கோட அம்மா வயசு இருக்குன்றாங்க. அப்போ 4 × x+2ன்னு போடலாம். இதே நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு என்ன எடுத்துக்கிட்டீங்க? 5x+2ன்னு எடுத்தீங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 5x+2 அப்படின்னு வருது. இப்போ இது ரெண்டுமே வந்து சால்வ் பண்ணி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு வந்துடும். ஏன்னா மகளோட வயசை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். ரைட்டா? சரி, இங்கே பாருங்கள் 4x. இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே. 4x 4 × 2ன்றது 8. ஸோ இங்கே 5x+2ன்னு வருது. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போங்க. இங்கே 5x இருக்குது, இந்த பக்கம் 4xை கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா -4xன்னு வரும். ஸோ 5xல் 4x போச்சுன்னா 1x இருக்கும். 1x இருக்கும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6ன்னு வரும். ஸோ x = 6ன்னு வருது. நம்ம மகளோட வயசை வந்து அஷ்யூம் பண்ணும்போது எக்ஸ்ன்னு தான் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ மகளோட வயசு வந்து 6. இதே அம்மாவோட வயசு கேட்டாங்கன்னா அம்மா வந்து 5xன்னு போட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 6ன்னு போட்டிங்கன்னா 30. அப்போ மகளோட வயசு பார்த்திங்கன்னா 6, அம்மாவோட வயசு வந்து 30. இதுதான் வந்து பதிலாக இருக்கும். இப்போ மகள் வயசு மட்டும் தான் இவங்க கேட்டதுனால நம்ம 6ன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். 6ன்றது எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 அந்த எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஒரு எண் அது தெரியாது இல்லையா? எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதோ ஒன்று அஷ்யூம் பண்ணுங்கள். ஒரு எண் அந்த எண்ணோட பாதி அப்போ x/2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2x + x / 2 = 30. இந்த டினாமினேட்டர் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த 2xோ எக்ஸும் ஆட் பண்ணால் 3xன்னு வந்துடும். அப்போ 3x = இந்த இடத்துல 2 இந்த பக்கம் எடுத்து வந்தோமா? அப்போ பெருக்கல் வருமா? 30 × 2 போட்டிங்கன்னா 60ன்னு வரும். அப்போ 3x = 60ன்னு வந்திருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ அந்த 3 கூட இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது பெருக்கல் இருக்குது. ரைட்டா? 3xம் பெருக்கல் இருக்குது. அப்போ 3 எடுத்துகிட்டு வந்தால் டிவைடில் வரும். இப்போ 60/3 வருது. இதை அடிச்சிங்கன்னா 2 6 ஒரு 0. அப்போ x = 20ன்னு வருது. எக்ஸோட மதிப்பு 20ன்னு சொல்லி வருது. அப்போ அந்த எண் என்னது? 20 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பி ஆப்ஷன் சரி. அடுத்தது 600 x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்றாங்க. ரைட்டா? அப்போ 600 இதில் ஒரு x% எடுத்துக்கிறாங்க. அப்போ x/100 இந்த வேல்யூவை தான் அவன் 450ன்னு கொடுத்துட்டான். இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறான். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. இந்த வகுத்தில் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் அது பெருக்கல்ல 100ஆக மாறிடும். இதே பெருக்கல் இருக்கிற 600 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வகுத்தில் 600ஆக மாறிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ 450/6ன்னு வருது. ரைட்டா? 450/6ன்னு வருது. அடித்து பாருங்கள். 1 6 6 6 36 7 42 7 42 மீதி வந்து 3 ஒரு 0 இருக்குது. அப்போ 30 30னா 30ல் எத்தனை இருக்கும்? 30. ரைட்டா? 5 இருக்குமா? அப்போ 75ன்னு வருது. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 75. எக்ஸோட மதிப்பு 75 எங்கே போட்டிருக்காங்க? சி ஆப்ஷனில் போட்டிருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது ஒரு எண்ணின் 60%லேருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எண்ணில் அந்த எண்ணை கண்டுபிடிங்கன்றாங்க. ஒரு எண்ணை நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதனோட 60% சொல்கிறாங்க. அப்போ 60/100 இதுலேருந்து 60 கழிக்கிறாங்களாம். அப்போ -60. அப்போ அந்த மதிப்பு என்ன கிடைக்குன்னா அதுவும் 60ன்னு கிடைக்குதான். இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்க. எக்ஸு 60/100 60/100 இந்த -60 இந்த பக்கம் எடுத்து போங்க. அப்படி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா அது +60 மாறும். அப்போ +60னா ஏற்கனவே ஒரு 60 இருக்குது. இது ஒரு +60 வந்துச்சுன்னா 60 60 120. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 120ன்னு வரும். இப்போ நமக்கு வேண்டியது எக்ஸோட மதிப்பு தான். அப்போ இந்த 60 100 இருக்கு இல்லையா? இதுவும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க. அப்போ பெருக்கல் இருக்கிறது வகுத்தலாகவும் வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாகும். ரைட்டா? அப்போ x = 120 இன்ட்டு வகுத்தில் இருக்கிற 100 பெருக்கல்ல வந்துடும். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 60 வகுத்தல்ல வந்துடும். கரெக்டா? சரி, இப்போ அடிக்கலாமா? 1 0 1 0 கேன்சல்.
ஓராறு 6 2 12 அப்போ 2 அப்போ 2 × 100ன்னு வருது. 2 × 100னா 100 2ஆல் பண்ணால் என்ன வரும் 200 வரும். அப்போ ஆன்சர் வந்து 200. அந்த நம்பர் என்னது 200. நீங்கள் 200ஓட 60% எடுத்து 60 கழிச்சிட்டு 60 கிடைக்கும். அந்த நம்பர் என்னென்னு கேட்டாங்கன்னா 200. நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்று 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. லாப சதவீதம் என்பது என்றைக்குமே அசலில் தான் கண்டுபிடிக்கணும், வித்த விலையில் கண்டுபிடிக்க கூடாது. ரைட்டா? அப்போ இவர் வந்து 40 ரூபா லாபமாக கிடைக்குது, ஆனால் 200 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ உண்மையிலேயே அசலோட ரேட் என்னென்னா நீங்கள் 200லேருந்து 40 கழிச்சிடுங்க. அப்போ 160 என்பது தான் அவரோட அசலோட ரேட்டாக இருக்கும். ரைட்டா? இப்போ அவருக்கு 40 ரூபா லாபம் வந்துருக்கு. அப்போ இது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 160 கீழே போட்டு 40 மேலே போடுங்க. ரைட்டா? இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போடுங்க. ரைட்டா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்சன்டேஜ் வந்துடும். போட்டு பார்க்கலாமா? 0 0 கேன்சல். இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. 4 16, 1 4 4, ஒரு 0 இருக்குது. ஸோ 10 அடிச்சிங்க அப்படின்னா 4 16, 1 4 10, இது ஒரு 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இதை 0 அடிச்சிருந்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் மாற்றி அடிச்சதுனால நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. 2 4 4 2 I2 10, I2 10, மறுபடியும் 2 வருதா? இங்கே ஒரு 10 இருக்குல்ல, இதில் ஒன்று I2 10. அப்போ 5 5 × 5 25, 5 × 5 25. கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இன்னொரு டைம் சொல்லவா? இங்கே பாருங்கள், 40 160 × 100. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே அடிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். பாருங்க 0 0 கேன்சல். 1 4 4, 4 16. இப்போ என்ன கிடைக்குது? 100/4. 100/4னா 100ல் கால் பங்கு. 100ல் கால் பங்கு எவ்வளோ? 25. அப்போ 25 தான் ஆன்சர். ஸோ 25% தான் ஆன்சர். ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோன்றத பொறுத்து நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். கொஞ்சம் இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ரைட்டா? 25% என்பது இதுக்கு வந்து சரி. அப்போ 25% லாபம் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில், பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பேனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாமா? இவர் செய்கிறது 1/3, அவர் செய்கிறது 1/6. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 6 3 3 6 18. ரைட்டா? இது ப்ளஸ்ஸு. இப்போ 6 3 ஆட் பண்ணால் 9 9/18. 1 9 2 9 18. அப்போ 1/2ன்னு வருது. அப்போ கீழே இருக்கிறதா விடை. அப்போ 2 நாட்களில் முடிப்பாங்க. ஏ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை, இங்கே ஒரு 50 காணுமே, இல்லைடா, 50 வேலையை அப்படின்னு வரணும். 50 வேலையை டேஸ் நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி வரணும். ரைட்டா? பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, இன்னொரு 50 வரணும். ரைட்டா? சரி. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்ம 8th 7thலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க, 8th கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது ஆக்சுவலாக புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன். ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஒர்க் டன் வந்து கீழே போட்டிருக்கேன், மற்றபட்டுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள், 5 நபர்கள் 5 நாள் செய்கிறாங்க. எத்தனை வேலை? 5 வேலை. அது வேலையை கீழே போடுங்க. ஈக்குவல் டு 50 நபர்கள் எத்தனை நாள் செய்கிறாங்க அதை தான் தெரியாது. அப்போ எக்ஸ் போடுங்க. ரைட்டா? எத்தனை வேலை? 50 வேலை. அப்போ டிவைட் பை 50. இது சால்வ் பண்ணணும். அவ்வளோதானே? ஒரு 50 கேன்சலு, ஒரு 5 கேன்சலு. அப்போ மீதி என்ன இருக்குது? 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நாட்கள் வந்து 5. அப்போ 5 நாட்கள் அப்படின்றது தான் இதுக்கான விடை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது 5 நபர் 5 வேலையை 5 நாட்கள் செய்கிறாங்கன்னா 50 பேர் 50 வேலையை 50 நாட்கள் செய்கிறாங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மையிலே என்னது? 5 நாட்கள் தான் வரும். ரைட்டா? ஸோ வந்து 5 நாட்கள்னு வரும். இங்கே ஒரு 50 வந்து மிஸ் ஆகிருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ மேக்ஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.